நான் அனுரகுமாரை தொலைபேசியில் அழைக்கும் பொழுது அனுரகுமார் அதுக்கு பதிலளிக்கவில்லை. காரணம், இந்த கேள்வி இதுவாக இருக்கும் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். மற்றபடி நண்பர் என்ற முறையிலே வழக்கம் பதிலளிப்பார் அவர். இப்பொழுது பதிலளிப்பதில்லை. காரணம் இதுதான், அவருக்கு என்ன, நான் இந்த கேள்விகளுக்கு பதில் அவரிடம் இல்லை. காணி தருவது இலங்கை அரசாங்கம் அல்லவா? இந்திய அரசாங்கம் காணி தர முடியாதே. இங்கே தான் காணி இருக்கிறது. வந்தால் அந்த காணியிலே வீடு கட்டுறதுக்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்யும். அது செய்யும். இந்தியா தன் தார்மீக கடப்பாடு செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும். அதில் மாற்றுறதுக்கு இடம் கிடையாது. ஆனால் காணி இங்கே விடுவிக்கப்பட வேண்டும். காணி வெடிப்பில் தான் தாமதம் இருக்கிறது. அதை செய்வதற்கு தயங்குகிறார்கள். இனவாதம் காரணம். அடுத்தது கொப்படிகளை பொறுத்தவரையிலே காணி கொடுத்து வீடு கட்டி விட்டால் தொழிலாளி வாழ்க்கை உயர்ந்துவிடும். ஆகவே தொழிலாளி வேலைக்கு வரமாட்டார் நினைப்பார்கள். ஒரு வேலை செய்வது தொழிலாளி வேண்டும் என்பதற்காக எங்கள் வாழ்க்கை தரத்தை இழக்க முடியாது. நாங்கள் வணக்கம் அன்பர்களே, மற்றொரு இன்சைட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று எங்களுடன் ஸ்டூடியோவில் இணைந்திருக்கிறார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்கள். பாராளுமன்ற உறுப்பினர், பல்லாண்டு காலமாக பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அத்துடன் அமைச்சராகவும் இருந்தார் ஒரு காலகட்டத்தில். வணக்கம் மனோ கணேசன் அவர்களே. வணக்கம் சிஆர், உங்களது இன்சைட் தளத்திலே இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எதிர்க்கட்சி, இப்போதுள்ள எதிர்க்கட்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போதுள்ள எதிர்க்கட்சி முன்பு இல்லாதவாறு எதற்குமே லாயக்கில்லாத ஒரு எதிர்க்கட்சி என்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பு இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படி நடக்கின்றது? அப்படியான தோற்றப்பாட்டை இன்றைய அரசாங்கம் தங்கள் சுய பயத்தின் காரணமாக போலி சமூக ஊட கணக்குகள் வைத்துக்கொண்டு அப்படியே பிரமையை ஏற்படுத்துகிறார்கள். அது ஒன்று. அடுத்தது, இந்த அரசாங்கம் உருவாகினதை 159 பேர் என்ற கணக்கை இந்த அரசாங்கத்தின் என்பிபி கட்சி எதிர்பார்க்கவில்லை. அரசாங்கமாக மாறுவோமோ, அரசாங்கமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூட நம்பியிருக்கவில்லை. அவர்கள் எதிர்பாராத வெற்றி கிடைத்து விட்டது அலையிலே. அந்த காரணமாக அலை இருக்கிறது, அலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களது எதிர்க்கட்சிக்குள்ளே, பிரதான எதிர்க்கட்சிக்குள்ளே, நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே இந்த அரசாங்கத்துக்கு காலம் தர வேண்டும், அவகாசம் தர வேண்டும் என்ற எண்ணப்பாடில் இருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் அமைதியாக முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசிக்கொண்டு அமைதியாக அரசாங்கத்துக்கு அவகாசம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை அரசாங்கம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மலையக மக்களை பொறுத்தளவில், தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்தளவில் நீங்கள் என்றும் குரல் கொடுத்து வருகிறீர்கள். இந்த அடிப்படையில் அவர்களது பிரச்சனைகள் இதுவரைக்கும் தீர்ந்ததாக இல்லை. அவர்களது சம்பளம் 200 ரூபாவால் அதிகரித்தாலும் அவர்கள் வாழ்க்கை தரத்தில் இன்னுமே அதே தரத்தில் தான் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் மேலும் மேலும் வீழ்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை நிரந்தர தீர்வு கொண்டு வர என்ன செய்கிறீர்கள்? இந்த அரசாங்கத்துடன் நீங்கள் இது பற்றி கலந்துரையாடுகின்றீர்களா? மலைய மக்கள் பிரச்சனை என்பது 200 வருட பிரச்சனை. மலைய மக்கள் இன்று நாட்டுக்கு தோட்ட தொழிலாளர்கள் வந்திருந்தாலும் கூட இன்று தோட்ட தொழிலாளர்கள் ஆக 1 லட்சம் பேர் தான். மொத்த தொகையில் 15 லட்சம் பேரில் 14 லட்சம் பேர் தொழிலாளர்கள் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மலைய மக்களின் பிரச்சனை தொழிலாளர்கள் பிரச்சனை மட்டும் அல்ல. அது ஒரு சிறு பிரச்சனை மட்டும்தான். ஆனால் அது மிக பின்தங்கிய மக்கள் என்ற காலத்தில் கை தூக்கி விட தயாராக இருக்கிறோம், கை தூக்கி விட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது மட்டுமல்ல பிரச்சனை. மலைய தமிழ் மக்கள் பிரதான பிரச்சனை காணி பிரச்சனை. காணி உரிமை அதை தருவதற்கு எல்லா அரசாங்கங்களும் மறுத்து கொண்டு தான் இருக்கின்றன. நாங்கள் இருந்த அரசாங்கத்துக்குள்ளே தான், நல்லாட்சி அரசாங்கத்துக்குள்ளே தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பயணத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் 2015 19 தான் நாங்கள் 7 பட்ச் காணி தனி வீடு என்ற பயணத்தை ஆரம்பித்தோம். அந்த 4 வருட பயணத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்வு காண முடியாது. சிறு குழந்தைக்கு விளங்க வேண்டும். அது 20 வருட துன்பத்துக்கு 4 வருடத்தை தீர்வு காண முடியாது. அப்படி நினைப்பவர்கள் இருப்பார்களா? முட்டாள்கள் அவர்கள், அவ்வளவுதான். நான் முட்டாள் அல்ல. கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்த பயணத்தை தான் முன்னே கொண்டு செல்லும்படி இது புரட்சிகர சீர்திருத்த மார்க்ஸ்வாதி கம்யூனிஸ்ட்வாதி அரசாங்கம் அடையாளப்பாட்டு கண்டு கொடுக்கக்கூடிய அன்றைக்கு சொல்கிறோம். ஆக அனுரை தயவு செய்து இந்த கூலி தொழிலாளர்கள் பிரச்சனை மாத்திரம்தான் எங்கள் பிரச்சனை என்று மாறி எங்கள் சிறுமைப்படுத்த வேண்டாம். காணி பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள், காணியை கொடுங்கள், காணி உரிமை அங்கீகரிங்கள். கொடுத்தால் நாங்கள் ஒத்துழைப்போம், பிரச்சனை இல்லை. இந்த தித்வாவால் ஏற்பட்ட விபரீதத்திற்கு பிறகு, அனர்த்தத்திற்கு பிறகு
மலையா மக்கள் இன்னும் அவர்களது வாழ்க்கை தரத்தில் குறைந்து அல்லது வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இருப்பதற்கான அவர்களுக்கான வீடு இல்லை. அத்துடன் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு வேறுபாடு காட்டப்படுகின்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. உண்மையில் என்ன நடக்கின்றது? குற்றச்சாட்டை முன்வைத்ததில் பிரதானமானவன் நான் தானே, டிபிஏ தலைவர் தானே, எனக்கு இது பொறுப்பு இருக்கிறது அல்லவா? உண்மையிலேயே இந்த தித்வா பேரழிவு என்பது அதிகமாக நிகழ்ந்த மாவட்டங்கள் தான் கண்டி, நுவரெலிய, மதுரை. ஏனைய மாவட்டங்கள் இருந்தால் கூட இது அதிகமான மாவட்டங்கள். ஏனைய மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அனுதாபப்படும் அதே வேளையிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் மக்கள் தான் சொல்வதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கண்டி, நுவரெலிய, மதுரை மாவட்டங்களிலே மலைகளில் வாழ்ந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்ட அதிகமாக தெரிந்தானே, மலைச்சரிவுகள் பட்டன. ஆக அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் மக்கள் தான். ஆக இதை யாவது ஒரு பைலட் ப்ராஜெக்ட், ஒரு முன்கூட்டிய ஒரு செயல்பாடாக செயல் திட்டமாக மாற்றி காணியுரிமை வழங்கி ஒட்டுமொத்த மலைய மக்களுக்கு, இப்போதுக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி வாழக்கூடிய மக்களுக்கு காணியுரிமை வழங்கும் செயல்பாட்டை அன்று அறிவிப்பார் என்று நான் அவரோடு எதிர்பார்த்து அன்று செய்யவில்லை, ஏமாற்றி விட்டார். மலை மேலே ஏறி தொழிலாளர்களின் கொழுந்து பறிக்கும் பெண்களின் கைகளை பிடித்து அனுதாபம் காட்டுவது நல்ல விஷயம்தான், பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் அனுதாபம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை தரைமட்டத்திலே மாற்றங்கள் தேவை, சிஸ்டம் சேஞ்ச், முறை மாற்றம் தேவை. அதுதான் எங்கள் மக்களுக்கு காணியுரிமை தர வேண்டும். அதை எதிர்பார்க்கிறோம். அதை தருவதற்கு அரசாங்கம் இந்த தித்வா பேரழிவை கூட பயன்படுத்த மறுத்துவிட்டது அல்லது பயன்படுத்த தவறிவிட்டதை கொள்ள வேண்டும். அது குற்றச்சாட்டுகிறேன். ஆகவே தான் ஏனைய மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவிலே வீடு கட்டி கொடுக்கும் அரசாங்கம் எங்கள் மக்களை இந்திய விடுப்பு திட்டத்துக்குள்ளே சென்று தீர்வை கட்டுக்கொள்ளுங்கள் சொல்வது என்பது நியாயமல்ல வல்லவா? நாங்கள் இந்திய பிரஜைகளா, அயல்நாட்டு பிரஜைகளா, அல்ல இலங்கை 2வது தரம் பிரஜைகளா? இல்லையே, இலங்கை பிரஜைகள். நாங்கள் முழுக்க இலங்கை பிரஜைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் கோருகிறோமே தவிர இலங்கையை விட்டு வெளியே செல்ல விரும்பவில்லை. நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நியாயம் தர வேண்டும். தராது வரைக்கும் எங்களை நீங்கள் பாகுபாடு நடத்துகிறீர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். அதை இன்றைய அரசாங்கத்தின் சமூக ஊடக செயல்பாட்டின் பிரச்சார இயக்கத்தினாலே பலருக்கு புரியாவிட்டாலும் கூட மனோகரை சொல்வது சரி என்று நாளை மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் என்று அவர்கள் புரிந்து கொள்வீர்கள். அவ்வளவுதான். தமிழ் முற்போக்கு கூட்டணி இது சம்பந்தமாக ஜனாதிபதியை அல்லது அமைச்சர்களை சந்தித்து உரையாடினீர்களா? இந்த பிரச்சனைகள் பற்றி அவர்களது கருத்து என்னவாக இருந்தது? இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எனது நண்பர், 20 வருடங்களாக நண்பர். பாராளுமன்ற எதிர்க்கட்சியிலே நாங்கள் உண்டாக கரங்கோத்து வேலை செய்திருக்கிறோம். நண்பர் அவருக்கு நான் கடந்த வருடம் தித்வாவுக்கு பிறகு டிசம்பர் 14ஆம் தேதி கடிதம் எழுதி மின்னஞ்சல் மூலம் அனுப்பினேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். எனது அலுவலக உதவியாளர் மூலமாக அவரது அலுவலகத்துக்கு அதில் கையளித்தோன் சென்று அவர் செயலருடன் உரையாடினேன். நான் அனுர்குமாரை தொலைபேசியில் அழைக்கும் பொழுது அனுர்குமார் அதுக்கு பதிலளிக்கவில்லை. காரணம், எனது கேள்வி இதுவாக இருக்கும் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். மற்றபடி நண்பர் என்ற முறையிலே வழக்கம் பதிலளிப்பார் அவர். இப்பொழுது பதிலளிப்பதில்லை. காரணம் இதுதான், அவருக்கு நான் என் கேள்விகளுக்கு பதில் அவரிடம் இல்லை என காரணமாக இருக்கிறது. அதே போல் இந்த ஜனாதிபதி செயலணி டாஸ்க் ஃபோர்ஸ் இன் தலைவர் தான் பிரதமர் அருணி அமர்சூரிய. அவரும் நண்பர் தான். நாங்களும் அவர் உண்டாக வேலை செய்திருக்கிறோம் இதனடியிலே. அவருக்கும் அவரையும் அழைத்து பாராளுமன்றத்தை அமர வைத்து அவர் அமர்ந்திருந்தார். அப்பொழுது நான் இந்த எங்கள் மக்கள் குறைகளை இந்த காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பித்தான் பேரழிவு தோன்ற பிரச்சனைகள் எல்லாம் விழாவறியாக சிங்கள மொழியிலே, அவர் விளங்கும் முறையாக சிங்கள மொழியிலேயே பல நிமிடங்கள் உரையாடி கருத்து தெரிவித்திருந்தேன். அதுபடி என்ன செய்வது நான்? அவர் பதில் தரவில்லை. ஆகவே ஜனாதிபதியும் சரி பிரதமரும் சரி எங்கள் மக்கள் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் எழுப்பு கேள்விகள் பதில் தர மறுக்கிறார்கள். கண்காட்சி நடத்துகிறார்கள், தவிர ஆட்சி நடத்தவில்லை. அதான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. காணி பிரச்சனைன்னு சொல்கிறீர்கள். ஏன் காணியை வழங்க முடியாது என்ற அரசாங்கம் எதாவது காரணம் தருகிறார்களா? காரணம் என்னவென்றால், ஒன்று பழைய ஜேவிபியை பொறுத்தவரையில் அவர்கள் இந்திய ஏகாதிபத்தியம் என்று வகுப்பு நடத்தியவர்கள். அதிலே தோட்ட தொழிலாளர்களைத்தான் இந்திய ஏகாதிபத்திய முகவர்களாக காட்டியவர்கள். அவர்கள் அந்த கொள்கை அப்படியே அவர்களுள்ளே ரோகண விஜய் வீர கொள்கை உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறதா என்று சந்தேகமாக இருக்கிறது. இந்த காணியை பெறுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை, அவர் அந்நியர்கள் என்று சொன்னார்கள். இன்று மலைமேலே ஏறி கைகளை பிடித்து அனுதாபம் காட்டினாலும் கூட, அல்லது இந்தியாவுக்கு சென்று மோடி கைகளை பிடித்து, டெல்வின் சில்வா கைகளை பிடித்து அவர் நட்பை காட்டுகிறார். மலைமேலே ஏறி அனுர்குமார் திசாநாயக்க தோட்ட தொழிலாளி பெண்ணின் கைகளை பிடித்து அனுதாபம் காட்டுகிறார். நட்பு அனுதாபம் உண்மையாக பொய்யான தெரியாது. ஆனால் இன்று அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி சுற்றி
கோஆபரேட்டர் சொல்லக்கூடிய பல்தேசிய நிறுவனங்களை சார்ந்த பெரும் தல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் இல்லை, 10-15 பேர் இருக்கிறார்கள். நாட்டின் தனியார் துறை வர்த்தகம் அல்ல, பெருந்தேசியவாதிகள், பெரும் பல்தேசிய வர்த்தகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலருக்கு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிலே நிறுவனங்களிலே பங்குடைமை இருக்கிறது. அவர்கள் பங்குடைமை கொண்ட அந்த கம்பெனிகளிலிருந்து நிலங்களை தருவதற்கு தயாராக இல்லை. நிலங்கள் சொந்தமானது அரசாங்கத்துக்கு தான், இல்லைங்க அரசாங்கத்துக்கு தான். அரசாங்கத்துக்கு மனசு இருந்தால் நிலம் தரலாம், வாழ்வதற்கு நிலம் தரலாம். வாழ்வாத நிலம் கேட்கவில்லை, வாழ்வது நிலம் கேட்கிறோம். வாழ்வது நிலம் என்பது வீடு கட்ட நிலம் கொடுத்தால் போதும். வாழ்வாத நிலம் என்பது தோட்டக்காணிகள், பயிர்கள், தேயிலை தோட்டங்கள். அதை சிஸ்டம் சேஞ்ச் முறையிலே இன்றைய கம்பெனி முறையை மாற்றி ஒரு கூட்டுறவு முறையிலே தொழிலாளியை பங்காளியாக மாற்றி பங்காளிகள் அரசாங்கம் நிறுவனங்கள் எல்லாம் செய்து முத்திரப்பு ஒப்பந்தம் செய்து சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வர அதுக்கும் யோசனைகள் தயாராக இருக்குன்னு பேச வேண்டுமே. அதுக்கு பேச தயாராக இல்லையே, என்ன செய்வது? எதிர்வரும் 10 ஆண்டு காலத்தில் மலையகத்தை உங்களுக்கு மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எந்த விதத்தில் மாற்றுவீர்கள்? நான் சொல்ல மாற்றுவேன். ஒன்று, எல்லா குடும்பங்களுக்கும், மலையத்து எல்லா குடும்பங்களுக்கும், தோட்டத்தில் வேலை செய்தாலும் சரி வேலை செய்யாவிட்டாலும் சரி, திருமணமான குடும்பம். இப்பொழுது ஒரு வீடுகளில் பார்த்தால் சிஹார் பல குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அம்மா அப்பா தாய் தந்தை இருக்கிறார்கள், திருமணமான அண்ணா இருக்கிறார், திருமணமான அக்காவும் இருக்கிறார். அது 3 குடும்பம், ஒரு குடும்பம் அல்ல, ஒரு வீடு அல்ல, 3 வீடு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் எல்லாருக்கும் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கொடுக்க வேண்டும். வேலை செய்யாதவர்களும் அங்கே வாழ்ந்தாலும் கூட அவர் பரம்பரையினர் தான் தோட்டங்களை உருவாக்கியவர்கள், அவர் கொடுக்க வேண்டும் வீடு. எல்லோருக்கும் 20% காணி நிலவும் வீடு கட்டியும் கொடுப்போம். நாங்கள் வீடு கட்டுவதற்கு ஏற்கனவே எங்கள் கோரிக்கையின்படி இந்திய அரசாங்கம் உதவி செய்து கொண்டிருக்கிறது, தயாராக இருக்கிறது, பெற்றுக் கொடுப்போம். அதே வேளையிலே வாழ்வாதாரம் என்று சொல்லும்போது தோட்டங்களிலே சிஸ்டம் சேஞ்ச் முறை மாற்றம் சொல்வதை போல உத்தரவு ஒப்பந்தம். இப்பொழுது கூட அவுட்வர்ட் என்று ஒரு முறை இருக்கிறது. அதாவது தோட்ட நிறுவனத்தின் முகாமையாளர் விரும்பினால் சில தொழிலாளிகளை பிடித்து அவர்களுக்கு ஒரு 4-5 ஏக்கர் கொடுத்து அதிலே அவர் தொழிலை கொழுந்தை பயிரிட்டு பராமரித்து கொழுந்து பறித்து கொண்டு விற்க வேண்டும். அது ஒரு இன்ஃபார்மல் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை சாராத முறையாக இருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் கூட தொழிலாளியை விரட்டி விடலாம். அங்கிருந்து அந்த முகாமையாளர் பிடிக்காமல் ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணக்காக பிடிக்காமல் போனாலும் விரட்டி விடலாம். அப்படி இல்லாமல் சட்டப்படி எப்படி அரசாங்கம் தோட்டக்காணிகளை குத்தகைக்கு கம்பெனிகள் வழங்கியிருக்கிறது, அதே போல் அரசாங்கம் தலையிட்டு அரசாங்கமும் தொழிலாளியும் கம்பெனி முத்திர ஒப்பந்தம் செய்து அந்த காணிகள் தொழிலாளிகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் தொழிலாளிகளில் பங்காளராக மாறுவார்கள். அங்கே அவர்கள் சொந்த குடும்பமாக தொழில் செய்து கொழுந்துகளை பிரித்து அதிக விலை தரக்கூடிய தொழிற்சாலைகளை விற்க வேண்டும். தொழிற்சாலை நடத்துவது மட்டும்தான் கம்பெனிகளின் பொறுப்பாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் கொண்டு வரும் முறை. நாங்கள் முன்வழியும் தோட்டத்தின் முறை மாற்றம் அதை செய்ய வேண்டும். நாங்கள் செய்வோம், நிச்சயம் செய்வோம், நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அரசாங்க அமைச்சர்கள் அடுக்குமாடிகளில் மலைய தமிழர்கள் குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு யோசனையை முன்வைத்தார். இதற்கு நீங்கள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்தீர்கள். என்ன காரணம்? உண்மையிலே நிலப்பிரச்சனை இருக்கிறதா அல்லது அடுக்குமாடி அந்த இடங்களில் உகந்தது இல்லையா? படுபாத முட்டாள்தனமாக கருத்தது அந்த யோசனை. அடர்வசாநாயக்க தித்வா பேரழிவால் வீடமைப்பு திட்டத்தை செயல்பாட்டை அனுராதபுரத்தில் அவர் சொந்த மாவட்டம் சென்று தான் ஆரம்பித்து வைத்தார். அங்கே அடுக்குமாடி கட்டுவார் அவர்? கேட்க விரும்புகிறேன். கட்டுவாரா? அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். குருநாகலில் கட்டுவாரா? விவசாயிகளின் நெல்வயல் நிலங்கள் எல்லாம் வெள்ளத்தால் அழித்து போட பிறகு விவசாயிகளை எல்லாம் அடுக்குமாடி தொடர்மாடி கட்டி அங்கே குடியமர்த்துவாரா? அமர்த்தினால் அந்த விவசாயிகள் குடியேறுவார்களா? கேட்க விரும்புகிறேன். சமவெளியான அனுராதபுரத்திலே செய்ய முடியாதை மலை முறையில் செய்ய போகிறார்களா? முதலிலே சியார் அது பாதுகாப்பு பிரச்சனை. அடுக்குமாடி கட்டிடங்கள் வீடுகள் எல்லாம் கொழும்பு போன்ற மாநகரங்கள் இருக்க வேண்டும். நிறைய மாநகரத்தில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மாநகரங்கள் சுமவெளியில் இருக்கலாம். ஆனால் மலைகளை செய்ய முடியாதது. அது பாதுகாப்பு பிரச்சனை, டேஞ்சர் பிரச்சனை. அடுத்தது, எங்கள் மக்களுக்கு முதல் தேவையாக இருப்பது காணி உரிமை தான். 2வது தேவையாக இருப்பது காணி உரிமை தான். 3வது காணி உரிமை தான். காணி இல்லாதனால்தான் முழுமையான குடிமக்கள் இல்லை நாங்கள். அது புரிந்து கொள்ள வேண்டும். அது காரணம். ஆகவே காணியோட தொடர்பாடல் இருக்க வேண்டும். அதுக்கு தனி வீடாக இருக்க வேண்டும். தனி வீடை வாங்கிய பிறகு தொழிலாளி அந்த வீடு குடியிருப்பாளர் விரும்பினால் அதுக்கு மாடி கட்டி கொள்ளலாம். அது ஒரு விருப்பம். ஆனால் தொடர் மாடி கட்டி அவளை வாழ வைக்க முடியாது. அப்போ காணியோட தொடர்பு இருக்காது. தொடர்பு இல்லாவிட்ட நாங்கள் தேசிய இனமாக இருக்க முடியாது. மலையக தேசிய இனத்துக்கு ஏனைய இனங்களைப் போல காணி உரிமை, நில உரிமை இருக்க வேண்டும். அதை மறுக்க செயல்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம்.
சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்தியா உங்களுக்கு நிறைய உதவிகளை வழங்கியிருக்குது. விசேடமாக இந்த வீடு திட்டத்திலே உண்மையிலே இந்தியாவால் உங்களை இப்போ இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் வீடுகளை கட்டித்தரக்கூடிய சாதகமான நிலை இருக்கின்றதா? அப்படி இல்லாவிட்டால் இந்தியாவின் ஊடாகவோ அல்லது அரசாங்கத்தினூடாக அதை நிறைவேற்ற முடியுமா? இந்தியாவின் வீடமைப்பு திட்டம் 14,000 வீடுகள் இலங்கையில் வாழக்கூடிய மலையக தமிழ் மக்களுக்கு, பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 4,000 5,000 வீடு கட்டப்பட்டிருக்கின்றன. அது 2015 அதுக்கு முன்னாலிருந்து சொல்ல உத்தரவாதம் தாமதம் காரணம் இந்தியா அல்ல, இலங்கை அரசாங்கம். தொடர்ந்து இலங்கை அரசாங்கங்கள் நாங்களது அரசாங்கத்தை கூட பிரச்சனை இருந்தது. காரணம் இந்த கம்பெனிகளை வலியுறுத்தி காணிகளை விடுவிக்க வேண்டும். காணி தருவது இலங்கை அரசாங்கம் அல்லவா? இந்திய அரசாங்கம் காணி தர முடியாதே. இங்கே தான் காணி இருக்கிறது. தந்தால் அந்த காணியிலே வீடு கட்டுவதற்கு இந்திய அரசாங்கம் செய்யும். அது செய்யும். இந்தியா தன் தார்மீக கடப்பாடு செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும். அது மாற்றுறதுக்கு இடம் கிடையாது. ஆனால் காணி இங்கே விடுவிக்கப்பட வேண்டும். காணி விடுப்பில் தான் தாமதம் இருக்கிறது. அதை செய்வதற்கு தயங்குகிறார்கள். இனவாதம் காரணம். அடுத்தது கம்பெனிகளை பொறுத்தவரையிலே காணி கொடுத்து வீடு கட்டி விட்டால் தொழிலாளி வாழ்க்கை தான் உயர்ந்துவிடும். ஆகவே தொழிலாளி வேலைக்கு வரமாட்டார் நினைப்பார்கள். ஒரு வேலை செய்வது தொழிலாளி வேண்டும் என்பதற்காக எங்கள் வாழ்க்கை தரத்தை இழக்க முடியாது. நீங்கள் சரியான சம்பளம் கொடுத்தால், வேதனம் கொடுத்தால் எந்த வெறும் வேலைக்கு வருவார்கள், பிரச்சனை இல்லை. அது வேறு விஷயம். ஆனால் காணி வேண்டும் எங்களுக்கு, அதான் காரணம். ஆகவே இலங்கை அரசாங்கம் காணி சரியான முறை தருமானால் அது நடைபெறும். காணி என்பது அரசு சொத்து. கம்பெனி குத்தகைக்கு தான் குத்தகைக்கு இருக்கிறார்கள். சொத்து அவர்களது அல்ல. சட்டப்படி அப்படித்தான். கோல்டன் ஷேர் இருக்கிறது அந்த தோட்டங்களிலே அரசாங்கத்துக்கு தான். அவர்கள் ஒரு உடன்பாட்டின் பதில் தான் அவர்கள் குத்தகையில் இருக்கிறார்கள். ஆகிய சட்டம் இயற்றினால் குத்தகை உடன்பாட்டின் அழகை மாற்றலாம், காணி பெறலாம். பாராளுமன்றத்தை அப்படி சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருமானால் 2 காரர்களை உயர்த்தினால் அதனுடைய நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எனது கோரிக்கையின்படி சஜி பிரேமதாச அவரும் அவருடைய தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியோ, நாமல் ராஜபக்த தலைமையிலான பொதுஜன ஐக்கிய முன்னணியை கூட அதுக்கு தயாராக வருவார்கள். நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் அவர்கள் பேசி அவர்கள் உடன்பட வைக்க முடியும். ஆக எந்த எதிர்ப்பும் கிடையாது. அரசாங்கத்துக்கு மனசு இல்லை, காணித்தர மனசு இல்லை தான் காரணமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது முதலில் சொல்வது போல இதையும் புரிந்து கொள்ள வருப்பார்களே, ஆனால் பரவாயில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த மனோகரன் சொல்வது சரி என்பதை புரிந்து கொள்வீர்கள். நன்றி மனோகரன் அவர்களே. நன்றி சிஆர். உங்களது இந்த இன்சைட் நிகழ்ச்சி தளம் சிறப்பாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக எனது கருத்துக்களை உங்களது ஒளிவாங்கி மூலமாகவும் கேமரா மூலமாகவும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. நன்றி. நன்றி அன்பர்களே. இன்னொரு இன்சைட் நிகழ்ச்சியில் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.